பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அற்புதமான கால வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் கடந்த மாதமெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை நீங்கள் தந்த தயவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2ஆம் நாளிலே, இந்த உயிர் தெழுந்த நாளிலே இப்படி திருநாமத்தை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீ தந்த ஜீவனுக்காக, பலத்துக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்போதும் நாமத்தின் மகிமைக்கென்று எடுக்க நான் துதி ஸ்தோத்திர ஆராதனையை என் தேவனாகிய கர்த்தர் தாமே அங்கீகரிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக, ஒவ்வொருவரையும் தேசத்துக்கு ஆண்டவரே சேமத்தை கொண்டு வரக்கூடிய ஜனங்களாக நீர் மாற்றுவீராக. அப்படியே செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனை இந்த காலை வேளையில் நாம் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தரை மகிழ்ச்சியோடு பாடி கொண்டாடுவோம், அவர் நல்லவர். வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, என்னும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்னும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடணும், நிலை மாறி புவி அகன்றிடணும், மாறிடுமோ அவர் கிருபை, என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றி தேற்றுகிற அந்த கிருபையை நாம் பாடி கொண்டாடுவோம் இந்த காலை வேளையில். மலைகள் பெயர்ந்தகன்றிடி, நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் கால்களை அவர் தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் அவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு உங்களையும் என்னை காப்பதற்காக
ராப்பகல் உறங்குவதில்லை. அந்த உறங்காத தெய்வத்தை நாம் பாடி மகிழ்ப்படுத்துவோமா? நம்மை இம்மட்டும் காப்பாற்றி நடத்தி வரும் தெய்வத்தை நாம் பாடி கொண்டாடுவோமா? என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, ஒவ்வொரு நாளும் என்னை வழுவாமல் காப்பவரும் காத்தவரும் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே, ஒரு சேதம் அணுகாதபடி இம்மட்டுமாய் நம்மை 30 நாட்களாய் காத்து நடத்தி வந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட கொண்டாடுவோமா? பக்கத்தின் இடல் அவரே, படுவாமல் காப்பவர் அவரே. பல பக்கத்தின் இடல் அவரே, படுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் போக்கையும் வரத்தை பத்திரமாக காப்பாரை இது முதலாய். பிரியமானவர்களே, உலகம் முழுவதுமாக குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்திலே வட மாகாணங்களிலே மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மயானங்களிலே மரித்தவர்கள் இருட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வில்லாமல் எரிந்து கொண்டே இருக்கிறார்கள். எரிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேசம். ஆனால் உங்களையும் என்னையும் இந்த தென்காசி மாவட்டத்திலே ஆண்டவரோடு சுகமாய் பத்திரமாய் நம்மை வைத்து நடத்தி வருகிறார். நம்முடைய ஆத்மாவை எந்த சேதம் அணுகாதபடி, எந்த கொள்ளை நோய் கொரோனா சேதப்படுத்தாதபடி நம்மை காத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. இந்த புதிய மாதத்திலே நம்மை நிறுத்தி இருக்கிறாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய போக்குவரத்திலே, நம்முடைய வியாபாரத்தின் பாதையிலே, தொழிலே, நம்முடைய ஊழியத்திலே அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோம். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போகையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. கண்களை ஏறெடுப்பே.
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நீடலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி அடைந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இந்த உலகம் தடுமாறிக்கொண்டிருக்கிற வேளையிலே, தத்தளித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, தலைவர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று தலையில கை வைத்துக் கொடுக்கிற வேளையில, மருத்துவத்திற்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரை மனப்படுத்திக் கொண்டிருக்கிற வேளையில எங்களை கிருபையாக இரவும் பகலும் ஆண்டவரே கூட இருந்து மறவாமல் நடத்தி வருகிற தெய்வமே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, உமக்கே நன்றி. மகிமைக்கு பாத்திரரே ஐயா நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை
இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராய்க்கு பாத்திரர் நீர் ஒருவரை ஆராய்க்கு தகுதியான தெய்வம் உம்மை ஆராதிப்பது எத்தனை மேன்மையாய் இருக்கிறது உம்முடைய ஆராய்ப்பு எத்தனை இன்பமாய் இருக்கிறது ஹல்லேலூயா நீர் நல்லவர் நீர் வல்லவர் போதுமானவர் வெற்றி சிறக்க பண்ணின தெய்வமே சர்வ வியாபியே எங்கள் மீது நினைவாயிருக்கிறவரே எங்களை கிருபையாகி நாள் வரையில காத்து நடத்தி வருகிற தெய்வமே எங்களை ஆதரிக்கிற ஆதரவு கோலே ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் மீண்டும் ஒரு விசை உம்மை ஆராதிக்கின்றோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவரே உராபாதாரா கபலரா கடரகதரா உடரதன மரகபலரபு அன்பின் ஆவியானவரே அபிஷேகத்தின் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே பலத்தின் ஆவியானவரே மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றரவாளனே இந்த புதிய மாதத்திற்குண்டான அபிஷேகத்தை கிருபையை பலத்தை பாதுகாப்பை எங்களுக்கு தாரும் ஹல்லேலூயா உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தெய்வமே என்னுடைய உள்ள கைகளிலே உன்னை வரைந்து சொன்ன தெய்வமே நிழல் போல் எங்கள் வாழ்வை தொடர்பவரே நீங்காதவரே நிலையானவரே நித்தியரே சத்தியரே உமக்கே மகிமை உமக்கே ஆராதனை ஹல்லேலூயா 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 ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் வானத்துக்கு தெய்வத்தை எங்கள் வலுவாமல் காதல் தெய்வத்தை ஹல்லேலூயா ரிபானாமா உம்மை ஆராதிக்கின்றோம் எங்கள் புகலிடத்தை எங்களுடைய மறைவிடத்தை எங்களுடைய அடைக்கல பட்டணத்தை ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னாலும் எங்களை ஆட்சி சேர்த்துக்கிற தெய்வமே எங்களை ஆளுகை செய்கிற ஆளுநரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பலனே எங்கள் சுகமே எங்கள் அரணே எங்கள் வல்லமையே எங்களை வழிநடத்துகிற தெய்வமே மாதம் முழுதுமாய் எங்களை கரத்தை பிடித்து நடத்துவீராக எங்கள் தேசத்துக்கு நல்வழி காட்டுவீராக எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராக ஹல்லேலூயா நீர் ஒருவரை ஆராய்க்கு பாத்திரர் நீர் ஒருவரே சர்வ வல்லவர் நீர் ஒருவரே நல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம்
ஓ ஷபா பாபா பாபா லூடாரதன ரகவனமோ சிவன கலரகுணகுண ஓரி பாலரங்கடரகதுர பலரமோ சக்கின மகிமையே தேவ மகிமையே தீர்க்கதரிசனத்தின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்தறிந்திருக்கிற ஆவியானவரே, எங்கள் முதலின் பலியாக சோதர பலியை இப்பொழுது ஹாலில் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. என்னோடு இணைந்து ஹalleluya. ஓ எங்கெல்லாம் ஆண்டவர் இருந்து என்னோடு இணைந்து கொள்கிறார்களோ இப்பொழுது மகிமையின் வல்லமை இறங்கட்டும், மகிமையின் பிரசனம் இறங்கட்டும், செக்கினா மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும், விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். நன்றி நிதி உள்ளத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பும். எப்படி எல்லா வியாதிகளும் சுகமாவதாக, எல்லா நோய் கட்டுகள் அறுபடுவதாக, எல்லா சாப கட்டுகள் முறியடிக்கப்படுவதாக. கர்த்தர் எழுந்தெழுவீராக, கர்த்தர் எழுந்தெழுவீராக. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. துரபல ரங்கல ரகதனா ரிமனா தரகபல ரங்கட ரகதரா. ஓ ஹalleluya, பயத்தோடு பக்தியோடு தேவனுடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிற வேளையில எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவரை துதிப்போம். ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம், பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்த தெய்வமே, உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை காலைகளிலே வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே நீங்கள் வந்து வாசமாய் இருப்பதற்காக நன்றி ராஜா. நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை நடந்த கால வேளையில நீங்க நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் துதிகளையும் எங்கள் ஆராதனையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிற பலிகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற தயவிற்காக நன்றி, கொடான கொடி நன்றி. இப்போது இந்த புதிய மாதத்திற்காக துதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்துவீராக. கடந்த மாதமெல்லாம் ஒரு குறைவில்லாமல் நடத்தின தெய்வம் இந்த மாதத்தில் அப்படியே செய்வதற்காக நன்றி. போக்கு வரத்திலே ஆண்டவர் பத்திரமா எங்களை பாதுகாக்கும்படி தூதர்களை அனுப்பியிருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, இதை ஆண்டவர் என்ன கூட இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற, விண்ணப்பித்து கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் மூடி மறைக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இப்போதும் கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே தகப்பனே, அப்பா தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, வாக்கு எண்ணிக்கையில் உம்முடைய கரம் இருப்பதாக. கர்த்தாவே, உமக்கு ஆண்டவரே சித்தமானவர்களை ஆட்சிப்பட அதிகாரத்தில் வைக்க போவதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே தகப்பனே ஒரு தலைமை எங்களை ஏற்படுத்தி தரப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வரக்கூடிய 5 ஆண்டுகளும் எங்கள் தமிழகத்தை ஆண்டவர் தலை நிமிர பண்ணத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கிருபையை நீங்கள் அவங்களுக்கு தரும்படிக்கிறங்களை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எந்த விதமான குளறுபடிகள் காரியங்கள் எதுவும் இல்லாதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தினுடைய சித்தம் நிறைவேறட்ட ராஜா. நீங்க நல்ல தலைமை தரப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தமிழகத்தின் மீது கிருபை இருப்பதற்காக நன்றி ஐயா. நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த கொள்ளோனோ எங்கள் தேசத்தில் முற்றிலுமாய் ஒளிந்து போவதாக. நாளுக்கு நாள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே, 3000 அதிகமான மக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்களே. என் தேசத்துக்கு இறங்குவீராக ஆண்டவரே. இந்த கொள்ளையினுடைய பிடியிலிருந்து விடுதலை தருவீராக ஆண்டவரே. தட்டுப்பாடு இன்றி தகப்பனை எல்லா விதமான மருந்து கிடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆக்சிஜன் தட்டுப்பாடு கிடைப்பதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலுக்காக வருகிறோம், எல்லா மருத்துவமனைகளுக்காக வருகிறோம் கர்த்தாவே. போதிய ஆண்டவரே படுக்கை வசதிகளை ஆண்டவரை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கட்டும்
ஐயா. எவ்விதமான தட்டுப்பாடுகள் இன்றி ஐயா வரக்கூடிய மக்கள் ஆண்டவரை மருத்துவமனை காக்கடிக்கப்படக்கூடாது ஐயா. ஆண்டவரை மரணப்படுறது வரக்கூடிய ஒவ்வொருவரையும் இம்மிடியேட்டாக ஆண்டவரே அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தக்கதாக ஆண்டு உதவி செய்யுங்க. மருத்துவ துறைக்காக வருகிறோம், சுகாதாரக்காக வருகிறோம் ஆண்டவரே. இரவு பகலாக கண் விழித்து ஆண்டவரே ஒவ்வொரு உயிர்களை காப்பதற்கு போராடுகிற ஆண்டவரே ஒவ்வொரு அந்த பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைக்கிறேன். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அவருடைய படபடைப்பை மாற்றி போடுங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே மன தைரியத்தை தாரும் ஆண்டவரே. மன அழுத்தங்களுக்கு நீங்களாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல மருந்து மாது தட்டப்படி கிடைப்பதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேசத்துக்கு இறங்குவீராக. கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் சுகத்துக்காக போராடி கொடுக்க ஒவ்வொருக்கு பரிபூரண சுகத்தை தருவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் என் தேசத்தில் என் தமிழகத்தில் ஆண்டவர் எந்த இடங்களிலும் தகப்பனே ஆண்டவரை கொரோனாங்கிற கொள்ளை நோய் இல்லை என்கிற நல்ல செய்தி கடந்து வருவதாக ஜெபிக்கிறோம். புதிய விடியலை காணப்படுவீராக. இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலை செவ்வையாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். புதிதாக அரசு பொறுப்பை ஏற்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சவால் நிறைந்திருக்கிறது. பொருளாதார பற்றாக்குறை ஆண்டவரை இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில் ஆண்டவரை 5 லட்சம் கோடிகளுக்கு அதிகமாய் கடன் உள்ள இந்த நிலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா. உம்முடைய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே எங்கள் மக்களை எங்கள் தேசத்தை நல்லபடியாக சேமமாக ஞானமாக நிதானமாய் நடத்தத்தக்கதாக லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு மாநிலமாக ஆண்டவர் எங்கள் வளங்களை காக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே ஊழல் செய்யாதபடிக்கு நேர்மையாய் ஆண்டவர் ஆட்சி செய்யத்தக்கதாக ஞானத்தினாலே கர்த்தர் நிரப்புவீராக. நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி ராஜா. திருச்சபைகளுக்காக வருகிறோம். திருச்சபை ஆண்டவர் கூடி ஆராதிக்க முடியாத இந்த நிலை மாறி போகட்டும். என் தேசத்துக்கு, என் திருச்சபைகளுக்கு, என் ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஆண்டவரையே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி கர்த்தாவே. தகப்பனே தொடர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல காலை வேளையில இந்த பசுத்த ஆராதனையில என்னோடு இணைந்திருக்கிறதான ஜனங்களோடு கூட ஜனங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேச போகிற தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த செய்தியை ஃபேஸ்புக் வாயிலாக யூடியூப் மூலமாக பார்க்கிற கேட்கிற பார்க்க போகிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திர ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியே செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இந்த மே மாதத்துக்கு உண்டான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினால இந்த மாதத்தை, இந்த 2ஆம் நாளை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஒருமித்து கூட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தரை இந்த நேரலையில் ஆராதிப்பதற்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே தீர்மானித்திருக்கிறார். ஆண்டவர் எங்கும் எப்போதும் பேசுகிற தெய்வம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மிடத்திலே அவர் பயத்தையும் பக்தியையும் நடுக்கத்தையும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இல்லத்தில் இருந்து தொழுது கொள்ளுகிறோம். நான் எங்கோ ஒரு தூரத்திலிருந்து ஆராய்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தெய்வமாக இருக்கிறார். ஒரு மனதோடு கூட என்னோடு கூட இந்த ஆராதனையிலே நீங்கள் இணைந்து கொண்டால், அப்படிப்பட்ட ஒரு மனதோடு கூட நீங்கள் காணப்பட்டால், இன்று கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம் இன்று நம்மோடு கூட பேச போகிறார். என கருமையானவர்களே, துதியின் வல்லமை ஜெப வீட்டாரே, உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா விதமான நன்மையினாலே உங்களை நிரப்பி அவர் ஆசீர்வதிக்க, உங்களுக்கு போதிய ஆரோக்கிய சுகத்தை தந்து
உங்களை கிருபையாய் பாதுகாத்து நடத்த வல்ல தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவருடைய திருவார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்டதான வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 29வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே எவரும் வாழ்க்கையிலே தாழ்நிலையிலே, ஏழ்மையான நிலைமையிலே, தரித்திரமான நிலைமையிலே கீழ்நோக்கி செல்வதற்கு எவரும் யாரும் விரும்புவது இல்லை. ஆனால் நல்ல வசதியாக, செழிப்பாக, சுகபோகமாக வாழ்ந்தவர்கள் ஒன்றுமில்லாத நிலைமைக்கு எப்படி கடந்து வருகிறார்கள்? எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகந்தைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு வீழ்ச்சி, தோல்வி, கீழ்நிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஆளக்கூடியவர்களாக இருக்கலாம். உலக அரங்கிலே விளையாட்டுத் துறையில் இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கலாம், இன்னும் வியாபாரத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், ஆவிக்குரிய நிலையிலே கூட ஊழியராக, விசுவாசிகளாக நம்ம இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி என்பது வரக்கூடாது. தொழிலிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி என்பது வரக்கூடாது. ஏன் வீழ்ச்சி வருகிறது? ஏன் தோல்வி வருகிறது? ஏன் இழப்பு வருகிறது? ஏன் நஷ்டம் வருகிறது என்று சொன்னால், ஆசீர்வாதம் இருக்கிற பொழுது, ஆசீர்வாதம் கடந்து வர்ற பொழுது, ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவரை தேடாதபடி, உயர்த்தாதபடி, அவருக்குரிய கனத்தை மகிமை செலுத்தாதபடி, நாளுக்கு நாள் பெருமைக்கு, செருக்குக்கு, அகந்தைக்கு இடம் கொடுக்கிற பொழுது நம்மை அறியாமலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குணநலங்களிலே மாறுபாடுகள் வருகிறது, வீழ்ச்சி வருகிறது. அகந்தை, இந்த அகந்தைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அகந்தை பெருமை என்று சொல்லலாம். ஜாதி பெருமை, பெரிய வீடு இருக்குது என்கிற பெருமை, அழகு குறித்த ஒரு பெருமை, எனக்கு நல்ல அறிவாற்றல் மிக்க பிள்ளைகள் என்கிற ஒரு பெருமை, எனக்கு நல்ல உழைப்பாளி கணவர் என்கிற பெருமை, ஆவிக்குரிய பெருமை, நான் அதிகமாய் ஜெபிக்கிறவன், அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறவள், அதிகமாய் கொடுக்கிறவள் என்று சொல்லி ஒரு பெருமை, வல்லமை பெற்றவன், வரங்களை பெற்றவன் என்கிற பெருமை. இப்படிப்பட்ட பெருமை வருகிற பொழுது இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அறிகுறியாக, அடையாளமாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரி, சகோதரியே, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, சகோதரியே, திருச்சபை விசுவாசியே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடி மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் என்று சொல்லியிருக்கிறதே. இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே, இந்த அகந்தையான சுபாவம் ஒரு மனிதனை தாழ்த்தும், ஒரு மனுஷியை தாழ்த்தும், உச்சத்தில் இருக்கிறவர்களை கீழே கொண்டு வந்து விடும். இந்த அகந்தைக்கு, இந்த பெருமைக்கு, இந்த மேட்டிமைக்கு, மேட்டிமை சிந்தைக்கு எங்கு சென்றாலும் முதன்மையான ஸ்தானத்தை நீ வாஞ்சிக்கிறாயோ என்றால் உனக்குள் அகந்தை இருக்கிறது என்ற அர்த்தம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சுபாவம், சிந்தை நமக்குள் வருவது நல்லது அல்ல. நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிரியமானவர்களே, அது நம்ம எல்லாம் நன்றாய் அறிந்தது. ஆனால் அந்த மேலோக வாழ்க்கையை, அந்த பரலோக வாழ்க்கையை, பிதாவுடைய மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தவர் பாருங்க, இந்த பூலோகத்திலே அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற உன்னையும் என்னையும் நேசிப்பதற்காக தன்னை தாழ்த்தி கடந்து வந்தார். தெய்வமே, ஆண்டவரே, நம்மை படைத்தவரே, கடவுளே தன்னை தாழ்த்தி இருக்கிறப்போ நீங்களும் நானும் ஏன் மேட்டிமை சிந்தைக்கு இடம் கொடுக்கணும்? அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு வீழ்ச்சிக்கு நேராக நடத்திவிடும். பிரியமானவர்களே, இதை கேட்கிற சிறு பிள்ளையே, வாலிப மகளே, வாலிப மகனே, அன்பு சகோதரனே, சகோதரியே, அருமை தாயாரே, உனக்குள்ளே இந்த பெருமை இருக்கிறதா? பெருமை பேசுவதே உனக்கு பொழப்பா இருக்கிறதா? பேசி பேசி என் அருமையான மகனே, மகளே, நீ வாழ்க்கையில் என்ன உயர்வை கண்டாய்? இந்த அகந்தைக்கு இடம் கொடாதே, முதன்மையை விரும்பாதே, பிறரை அற்பமாய் எண்ணாதே. இதுவும் ஒரு அகந்தை. அகந்தையான சுபாவம், மேட்டுமையான சுபாவம், பெருமை எவருக்குள் இருக்கிறதோ அவர்கள் பிறரை அற்பமாய் நினைப்பார்கள், அற்பமாய் எண்ணுவார்கள். தங்களை ஒரு பொருட்டென்றும் பிறர் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்றும், தங்களை காட்டிலும் இழிவானவர்கள், கீழானவர்கள் என்றும் நினைப்பார்கள். என் அருமையான மகனே, பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற, தேவனை ஆராதிக்கிற, இந்த காலைவேளை என்னோடு கூட இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்குள் பெருமை இருக்கிறதா என்றால் உன்னை எதிர்க்கிறவர் முதலாவது ஆண்டவர் தான். உன் சுபாவத்தை எதிர்க்கிறார். இந்த பெருமைக்கு, மேட்டிமைக்கு நீ இடம் கொடாதே. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். நீ மேலே வர வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ நற்குணசாலியாக விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லோரையும் உன்னை காட்டிலும் மேலானவனாக, மேலானவளாக, உயர்வானவர்களாக நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் உனக்கு உயர்வை கொண்டு வரும், அதான் உனக்கு கனத்தை கொண்டு வரும், அதான் உனக்கு மேன்மை கொண்டு வரும். ஆகையினாலே இந்த அகந்தைக்கு, இந்த பொறாமைக்கு, இந்த மேட்டிமை சிந்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். அது நம்மை தாழ்த்தும். பிரியமானவர்களே, நம்மை உயர்த்துவதற்காகத்தான் அவர் வந்தார். நீங்களும் நான் உயர்த்தப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வறுமை நீங்கி, சாபம் நீங்கி, தரித்திரம் நீங்கி, வியாதி நீங்கி, பலவீனம் நீங்கி, ஆரோக்கியமாய், சுகமாய் நாம் இருக்கிற கிராமத்திலே, இருக்கிற ஊரிலே, இருக்கிற தெருவிலே, இருக்கிற பட்டணத்திலே, செய்கிற வேலையிலே நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு முன்பதாக உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். அகந்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். எஸ்தர் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாத்தி, ராஜஸ்ரீயாகிய எஸ்தர் ராஜாவுக்கு ஒரு விருந்து ஆயத்தம் செய்தார்கள். தொடர்ந்து ஒரு சில தினங்கள் சிறப்பான விருந்தினை ராஜாவுக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். அந்த விருந்துக்கு ஆமான் அழைக்கப்பட்டார். ஆமானை இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது அவர் அதிகமாய் தன்னை குறித்து மிகவும் பெருமையாக பேசிக்கொள்கிறார் தன்னுடைய மனைவியிடத்திலே. என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, அன்பு பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டிலே உன் தகப்பன் பெருமை பேசுகிறவனாக இருந்தால் பிள்ளைகளும் பெருமை தான் பேசுவார்கள். உன் மனைவி, அன்பு தாயே, எப்பொழுதுமே பெருமையே பேசிக் கொடுத்தால் உன் வளர்ப்பு, உன் பிள்ளைகள், உன் வாயின் வார்த்தைகளிலே பார்த்து வளர்கிறவர்கள் உன்னை போலே பெருமை பிடித்துள்ளதான் இருப்பார்கள். ஆமான் தன்னுடைய மனைவிடத்திலே சொல்லுகிறான் பாருங்கள், ராஜஸ்ரீயாகிய எஸ்தர்
செய்த விருந்துக்கு நாளைக்கும் ராஜாவோடே வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை, நாளைக்கும் ராஜாவோடு கூட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நான் என்கிற சுபாவம் உனக்குள் வருகிறதா? என்னைத்தான் அழைத்துக்கிறார்கள், ராஜாவோடு கூட நான் ராஜ விருந்துக்கு, எஸ்தர் அந்த ராஜஸ்திரியால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த அரண்மனையில் வேலை செய்கிறாங்க, எவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல, சிலாக்கியம் கிடைக்கல, எனக்கு கிடைத்திருக்கிறது என்று கர்வம் கொள்கிறாயோ, பெருமை கொள்கிறாயோ? எத்தனையோ பேர் வாழ்க்கையை இழந்துட்டாங்க, எத்தனை பேர் தொழில் இழந்துட்டாங்க, எத்தனை பேர் வருவாய் இழந்துட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி கர்வம் கொள்கிறாயோ, பெருமை கொள்கிறாயோ, மேட்டிமை சிந்தைக்கு இடம் கொடுக்கிறாயோ? என் அன்பு சகோதரா, கர்த்தர் கிருபையாய் உன்னை நடத்துகிறப்போ, போஷிக்கிற காரியத்திற்காக நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மறவாமல் அவரை துதிக்கணும், மறவாமல் அவருக்கு நேரம் கொடுக்கணும், மறவாமல் நன்றி செலுத்தணும். தரை மட்டும் சகோதரி உன்னை நீ தாழ்த்த வேண்டும். மேட்டிமை சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. நாமான் பெருமைப்பட்டான், மாறாக அவனுக்கு என்ன வந்தது? தூக்கு மரத்திலே தூக்கி விடப்பட்டான், அவமானம் நேர்ந்தது. ஆகையினாலே மேட்டிமைக்கு அகந்தைக்கு இடங்கூடாதே. ஆமானுக்கு வந்த அகந்தை, ஆமானுக்கு வந்த மேட்டிமை, பெருமை பேசினபடினாலே அவன் தாழ்த்தப்பட்டான். பிரியமானவர்களே, நீங்கள் உயர வேண்டும். நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து கீழே போய்விடக்கூடாது. நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து மேலே வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அருமையான சகோதரா, சகோதரி, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீ நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாது. நீ உயர்த்தப்பட வேண்டும். ஆதியிலே நீ எப்படி இருந்தாய்? உன் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற பொழுது நீ எப்படி இருந்தாய்? இன்று உன்னை எப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார்? நன்றி செலுத்த வேண்டும். மறவாமல் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். அனுதினமும் நீர் என்னை போஷிக்க வேண்டும், நீர் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி உள்ள மகனாக மகளாக இருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்ட மகனே, ரட்சிக்கப்பட்ட மகளே, மாறாக மேட்டிமை கொண்டிருக்கிறாயா? நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் என்று இருக்கிறாயா? அழிவுக்கு முன்னானது அகந்தை. இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். சிலருக்கு திடீரென்று செல்வங்கள், செழிப்பு, ஆசீர்வாதம் கூடி வரும் பொழுது அகந்தைக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். பிறரை மதியாமல் போய்விடுகிறார்கள். சுயநலவாதிகளாக, செல்ஃபீஸாக மாறிவிடுகிறார்கள். படைத்தவரையே மறந்து விடுகிறார்கள். நீ எப்படி இருக்கிறாய் சகோதரா? உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? சமுதாயத்தை கொஞ்சம் நோக்கிப்பார். எத்தனை ஜனங்கள் வாழ்க்கையை, வேலையை, தொழில் இழந்திருக்கிறார்கள். ஆனால் உன்னை கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிறப்போ நன்றி இல்லாதவளாய் இருக்கிறாயே. அகந்தைக்கு இடம் கொடாதே. உன்னை நடத்துகிற விதத்தை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செல். மாறாக பெருமை கொள்ளாதே, மேட்டிமைக்கு இடம் கொடாதே. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை ஒரு மனிதனை அழிவுக்கு நேராக கொண்டு சென்றுவிடும். எனக்கு என்ன என்று சொல்லி பெருமைப்படாதே. அழிவு, அகந்தை, அது அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விடும். அது மாத்திரமல்ல, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில், இன்னும் அநேக வாழ்க்கையில், உலகத்திலும் கூட ஓகோ என்று இருந்தவர்கள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டாண்டியாக போன நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஜேன்னு இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா
கூஜாவாய் மாறி போயிட்டாங்க. கொடி கட்டி பறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். ஏனென்றால் மேட்டிமை, அகந்தை ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அது காரணமாய் அமைந்து விடுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கிறிஸ்தவ பிள்ளையே, வேதம் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி வந்தார். எத்தனை மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய அகந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. அது வீழ்ச்சிக்கு அறிகுறியாக இருக்கிறது. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. உனக்கு முன்பதாக என்ன இருக்கிறது? உன் பார்வை எப்படி இருக்கிறது? உன் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? உன் துதி எப்படி இருக்கிறது? உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? நீ ஆண்டவருக்கு கொடுப்பது எப்படி இருக்கிறது? பிறரிடத்தில் எப்படி நீ நடந்து கொள்கிறாய்? உன்னை நீ தாழ்த்த வேண்டும் என்று இந்த காலை வேளையில், இந்த புதிய மாதத்திலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அகந்தை வந்தால் இலச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவிடத்தில் ஞானம் உண்டு. பிரியமானவர்களே, எது வர வேண்டும், எது வரக்கூடாது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அகந்தை நமக்குள் வரவே கூடாது. அகந்தைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அகந்தை வந்தால் இலச்சை வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளிடத்தில் ஞானம் உண்டு. அருமையானவர்களே, வாழ்க்கையில் அடிக்கப்படும் பொழுது, உடைக்கப்படும் பொழுது, தோல்வி அடையும் பொழுது, நஷ்டப்படும் பொழுதுதான் அநேக ஞானம் உதிக்கிறது அநேகருக்கு. இன்றைக்கு நம்முடைய தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மேட்டிமைக்கு இடம் கொடுத்த நிமித்தமாக எங்கள் தேசத்து ஜனங்களை கடந்த ஆண்டு வந்த கொள்ளையினை ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி ஒரு சிலருக்குள்ள மேட்டிமை வந்ததினாலே இந்த 2ஆம் அலையிலே நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் சின்னா பின்னமாய் கொண்டிருக்கிறார்கள். மேட்டிமை உலகமே இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறது, ஐயோ இந்தியாவுக்கு வந்த நிலைமையை பாருங்கள். ஆளக்கூடியவர்களுக்கு மேட்டிமை வரக்கூடாது சகோதரா. தேவனுடைய நாமத்தை அறிந்த சகோதரா, சகோதரி, உனக்கு மேட்டிமை வரக்கூடாது. மேட்டிமை வந்தால் தவிப்பு, தத்தளிப்பு வரும். அதே நேரத்தில் தாழ்ந்த சிந்தைக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். தாழ்ந்த சிந்தை உள்ளத்திலோ ஞானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஞானம் உனக்கு உண்டா? அல்லது உலக ஞானத்திலே நீ செயல்படுகிறாய், ஏங்குகிறாயா? அல்லது சுய ஞானத்திலே செயல்படுகிறாயா? உன்னை உன் திறமை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? அல்லது என்னை ஓட வைத்து கொண்டிருப்பது ஆண்டவர் என்று சொல்லுகிறாயா? ஆண்டவருடைய பெயரை வாயினாலே மாத்திரம் சொல்லக்கூடாது. ஆண்டவரை உள்ளத்தில் ஆராதிக்க வேண்டும். அப்படி வசனத்துக்கு நீ நடுங்கணும், அப்படி வசனத்துக்கு நீ பயப்படணும். அப்பொழுது உன்னில் தேவ ஞானம் வெளிப்படும். தேவ ஞானம் வெளிப்படும் பொழுது நீ முந்தி அடித்து கொண்டு பேச மாட்டாய். உன்னை நீ தாழ்த்துவாய். பிறருடைய மனபாரம், மனவேதனை, மனக்கவலை, மன கஷ்டம், மனதுயரம், இவைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக உள்ள உணர்வு உனக்குள் கடந்து வரும். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பாவப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட மக்களுடைய மேல் சிந்தை இல்லாமல் இன்றைக்கு உலகம் போய்விட்டபடினாலே, ஞானம் இல்லாமல் சில காரியத்தை செய்தபடினாலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்கிற நீயும் தவித்து போய்விடக்கூடாது. தாழ்மையின் சிந்தைக்கு இடம் கொடு. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உன்னை தாழ்மையின் சிந்தையினாலே நிரப்ப விரும்புகிறார். உனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான எல்லாவிதமான ஞானத்தினாலே அவனை நிரப்ப விரும்புகிறார். உன்னை நீ தாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறாயா?
நம்மை நாமே தாழ்த்துவோம், தேவனுடைய சிந்தையை பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் போதிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அமர வேண்டும். காலை வேளையில் முதலிடத்தை காலை எழுந்தவுடனே ஆண்டவருக்கு கொடுத்து, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரில் விண்ணப்பித்து, நம்முடைய இருதயத்தை திறந்து, மனக்கண்களை திறந்து, வேத புத்தகத்தை திறந்து, அப்படியே அந்த வேத வசனங்களை வாசித்து இருதயத்தில் நீங்கள் பதித்து பாருங்கள். கர்த்தர் உனக்கு ஞானத்தை அனுதினமும் போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு இடம் கொடு சகோதரா. குடும்பமாக, சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, அன்பு நண்பா, அன்பு சகோதரா, தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்கு உண்டா? அல்லது மனுஷனுக்கு பயப்படுகிறாயா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள். தேவ பயம் இல்லாமல் வாழ்க்கையில் நீ முன்னேறாதே. தேவனுக்கு பயப்பட கற்றுக்கொள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். ஆண்டவர் உனக்கு ஞானத்தை போதிக்க விரும்புகிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உன்னை நீ தாழ்த்தி பார், தரை மட்டும். ஆட்டோமேட்டிக்காக தேவ சமூகத்திலிருந்து உனக்கு உயர்வு கடந்து வரும். நீ உயர்த்தப்பட வேண்டுமானால் நீ உன்னை தாழ்த்த வேண்டும், தரைமிட்டு தாழ்த்த வேண்டும். உன்னை தாழ்த்த 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 உனக்கு உயர்வு. உனக்கு உயர்தான் சகோதரா, உனக்கு உயர்தான் சகோதரி, உனக்கு உயர்தான் அன்பு பிள்ளைகளே. கர்த்தருக்கு பயப்பட ஒப்பு கொடு. உன்னை நீ தாழ்த்து. உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை கடந்து வரும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உனக்கு முன்பதாக எது இருக்கிறது? மேட்டிமை இருக்கிறதா அல்லது தாழ்மையை முன்பாக வைத்திருக்கிறாயா? தாவீது சொல்லுகிறார், எனக்கு முன்பதாக உம்மையே நிறுத்தியுள் என்று சொல்லி, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதம் நீதான் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். உம்மை நோக்கியே என் கண்களை கைகளை எடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ யாரை நோக்கி பார்க்கிறாய் சகோதரன்? அந்த புதிய மாதத்திலே ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவர் உன்னை அற்புதமாய் நடத்துவார். ஆண்டவர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். உன்னை உயர்த்துவார். மேட்டிமைக்கு மாத்திரம் நீ இடம் கொடாதே. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஆண்டவர் கனத்துக்கு உரியவர். ஆண்டவரை கனப்படுத்துகிற விரும்ப தெய்வம். ஆகையினாலே என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை மகிமைப்படுத்துகிறவர்களை நான் மகிமைப்படுத்து என்று சொல்லுகிறார். கனத்தையும் மகிமையையும் நீ யாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய்? உன் வேலைக்கா? உன் தொழிலுக்கா? எதற்கு நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய்? அரசியலுக்கா? ஜாதிக்கா? கர்த்தருக்கு உண்டான கனத்தை மகிமை செலுத்து. அவர் உன்னை உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய நல்வார்த்தையை கேட்டதான ஒவ்வொரு ஜனங்களுக்காக வருகிறேன். ஆண்டவரே, இந்த ஃபேஸ்புக் நேரலையிலே, யூடியூப்பிலே என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்டதான ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிப்பீராக. இப்போது எல்லாருடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து தங்களை தாழ்த்தி பயத்தோடு பக்தியோடு தொழுது கொண்டிருக்கிற ஆண்டு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் இருக்கிற மேட்டிமையை, அகந்தையை சிந்தை எடுத்து போடுவீராக. அப்பா, அந்த கால வேளையில் எனக்கு ஒரு விசையாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுங்கப்பா.
மனுஷனுடைய அகந்தவனை தாழ்த்தும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தினீர், எங்களை தேடி வந்தீரே. ஆண்டவரே, எங்களை உயர்த்துவதற்காக பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் கிடந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக மீட்பராக இறங்கி வந்தீரே. ஆண்டவரே, தரை மட்டுமை தாழ்த்தினீரே. அந்த தாழ்மையின் ஆவினால் எங்களை நிரப்புவீராக. மரியாள் தன்னை தாழ்த்தினார்களே, ஆகினாலே உன்னத குமாரனாம் இயேசுவே உம்மை சுமக்கும்படி பாக்கியத்தை பெற்றார்களே. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தெய்வம் அல்லவா. ஒருபோது என் மந்தை, என் சபை, என் ஜனங்கள் இந்த ஆண்டவரே மேட்டிமைக்கு இடம் கொடாதபடி தாழ்மையின் சிந்தையினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களை பிள்ளைகளை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துங்கப்பா. இருக்கிற இடத்துல கனப்படுத்துவீராக. நீங்க கனத்துக்குரிய தெய்வம் அல்ல, மகிமைக்குரிய தெய்வம் அல்லவா ராஜா. உடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் உடைந்த உள்ளத்தோடு கூட அந்த அந்த ஆயக்காரனை போல அல்ல தகப்பனே, ஹல்லேலூயா, அந்த பாவியை போல தகப்பனே தன்னை ஆண்டவர் மார்பில் அடித்து ஆண்டவரை பாவியாக என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபித்தானே. அதே போல உள்ளம் உடைந்து தாழ்த்தி ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளை வல்லமையால் நிரப்புவீராக, உடைய கிருபையால் நிரப்புவீராக. உடைய அன்பின் பிரசன்னை தொடுவதாக ராஜா. எல்லா வியாதிகள் பலவீனங்கள் மாறுவதாக. குடும்பத்தில் இருக்கிற மேட்டுமை சிந்தைகள் இயேசு நாமத்தில் அகலுவதாக ராஜா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தப்பட ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக. என் தகப்பனே, எனக்கு அப்படி செய்யப்போவதற்காக நன்றி, கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, விசேஷமாக ஒவ்வொரு பசுத்தவன்களுக்காக வருகிறோம், விசுவாச மக்களுக்காக வருகிறோம். இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிவிடமான சுகத்தை தருவீராக. மரண பிசாசே, பொல்லாத பிசாசே, கொள்ளைனுங்கிற பிசாசே, என் ஊழியர்களுடைய ஜீவனை எடுப்பதற்கு, விசுவாசுடைய ஜீவனை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். சிறியோர், பெரியோர், முதியோர் ஒவ்வொருவரையும் இரத்த கொடும்படி மறைக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி, கொடான கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை அதிசய விதமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து நமக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக என்று சொல்லி மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் கூட இருப்பாராக.